எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அமெரிக்க மருத்துவக் கழகம் 1986ஆம் ஆண்டு பல ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட்ட கட்டுரையின் சாராம்சம் இது. தூரின் நகரில் பாதுகாக்கப்பட்டு வருகிற இயேசுவின் கல்லறையிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஆடையிலிருந்து மருத்துவ அறிஞர்களும் தடவியல் அறிஞர்களும் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் விளைவாக கிடைத்த உண்மைகள் இவை. இயேசுவினுடைய வியர்வை எப்படி இரத்தமாக மாறியது? இயேசு கெத்செமனி தோட்டத்தில் மனதுருகி ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவரது வியர்வை இரத்தமாக மாறியது. இதுபோன்று வியர்வை இரத்தமாக வெளிவருவது சாதாரண செயல் அல்ல. இரத்தங்களை உடலின் பல பாகங்களுக்கு கடத்தி செல்லும் எடுத்துச் செல்லும் இரத்த நாளங்கள் வெடித்து சிதறுவதால் இது நடக்கிறது. இது பெரும்பாலும் உச்சபட்ச மன உளைச்சல், அதிகப்படியான மன அழுத்தத்தில் தவிப்போருக்கு இது நடக்கிறது. இயேசு தான் எதிர்நோக்கியிருந்த பாடுகளை குறித்தும் மனுக்குலத்தின் பாவ சுமை குறித்தும் அவர் மேற்கொண்ட வேதனையின் வெளிப்பாடுதான் அவரது இரத்த நாளங்கள் வெடித்து சிதறி வியர்வை இரத்தமாக மாறியது. இயேசு முழு சிலுவையையும் சுமந்தாரா? சிலுவையில் மேல் நோக்கிய பகுதி, நடுப்பகுதி என 2 பகுதிகளாக இருக்கும். சிலுவையை சுமந்து செல்லக்கூடிய குற்றவாளியானவர் வழக்கமாக நடுப்பகுதியை மட்டுமே சுமந்து செல்ல வாய்ப்புண்டு. ஏனென்றால் ஒட்டுமொத்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ இருக்கும். தனிநபர் ஒருவர் அவற்றை சுமந்து செல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற காரியம். ஆகவே இயேசு நடுப்பகுதியை மட்டும் சுமந்து சென்றிருப்பார் என்று ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. கசப்பான காடியை எதற்காக குடிக்க கொடுத்தார்கள்? குற்றவாளியின் வேதனையை அதிகப்படுத்தவும் மரணத்தை தாமதப்படுத்தவும் சுவையற்ற கசப்பான காடியை குடிக்க கொடுப்பது ரோமை சட்டம். அதன்படி இயேசுவுக்கும் கசப்பான காடி கொடுக்கப்பட்டது. Jesus drank the wine. ஆணிகள் உண்மையிலேயே உள்ளங்கையை தான் துளைத்ததா? சிலுவையில் கைதியை அறையும் போது உள்ளங்கையில் ஆணியை செலுத்தி உடலை சிலுவையில் நிறுத்த முயல்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்ற செயல். காரணம், ஒட்டுமொத்த உடலின் எடையை உள்ளங்கையில் சொருகப்பட்டிருக்கும் ஆணியை கொண்டு தாங்க முடியுமா? அது முடியாது. இது மரணத்தை நேரில் கண்டிராத ஓவியர்கள் செய்த பிழையா? உள்ளங்கையில் சொருகப்பட்ட ஆணியை ஓவியங்களிலும் சிலுவைகளிலும் காண்கிறோம். ஆனால் உண்மை என்னவெனில், விரல்கள் இணைகின்ற இடமாகிய மணிக்கட்டு பகுதியில் ஆணியை சொருகி அதனையொட்டிய இரு பகுதிகளிலும் கையை வலுவான கயிறுகளினால் கட்டினால் மட்டுமே சிலுவையில் குற்றவாளிகளை தொங்கவிட முடியும். That the Romans would not rely on nails alone to secure their victims to the wooden patibulum. I'm quite certain that the Romans made sure Jesus and other victims would stay up there, and they would have tied their arms to the patibulum. கால்களை எப்படி சிலுவையில் பொருத்தினார்கள்? ஒட்டுமொத்த உடலையும் சிலுவையில் அந்தரத்தில் நிற்கச் செய்வது எப்படி? 8 அங்குலம் நீளமான ஆணியை கொண்டு குத்தியலால் அடித்து கால் பாதம் வழியாக சிலுவையோடு இணைப்பார்கள். அதற்கு துணையாக கயிற்றை கொண்டு கட்டி கால் பாதத்தை சிலுவையில் பொருத்துவார்கள். அவ்வாறு செய்யும் போது மூட்டை மடக்கி செய்வார்கள். இதுவும் குற்றவாளியின் வேதனையை அதிகப்படுத்தும், மரணத்தை தாமதப்படுத்தும். மூட்டை மடக்கி காலை பொருத்தும் போது மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். ஆனால் மரணம் நிகழாது. இயேசுவுக்கும் அப்படியே நிகழ்ந்தது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சாட்டையடிகள். Prova e studo.
Quale? Nimm es doch Tibi parvo! benes! Gusta! Gusta! Quid fac! Schifamento la magna! Nunc fortius! ரோமை சட்டப்படி இயேசுவுக்கு 40க்கு 1 குறைய 39 சவுக்கடிகள் வழங்கப்பட்டன. விலங்குகளின் தோலினால் செய்யப்பட்ட கச்சைகள், அவற்றின் நுனியில் பொருத்தப்பட்டிருக்கிற விலங்கின் கூர்மையான எலும்புகள், சவுக்கில் ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருக்கிற கூர்மையான பட்டை தீட்டப்பட்ட லோகங்கள், ஆஜானுபாவனாக உடலமைப்பு கொண்ட சவுக்கடி கொடுக்கும் படைவீரனின் ஆற்றல், இவை அனைத்தும் சேர்ந்து குற்றவாளியின் முதுகில் அடிக்கும்போது உடல் சதைகள் நாறு நாராக கிழிந்து சிதறும். ரத்தம் மடை திறந்த வெள்ளம் போல கொட்டி தீர்க்கும். சதைகள் கிழிந்து தொங்கும். சிலுவை மரணம் உடனே நிகழுமா? சிலுவையில் அறையப்பட்டவர்கள் நாள் கணக்கில் உயிரோடு தொங்க வேண்டிய அவலம் ஏற்படும். ஆனால் இயேசுவுக்கு இறப்பு உடனடியாக நிகழ்கிறது. காரணம், அதிகப்படியான இரத்தம் வெளியேறியதுதான் காரணம். கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை, பிலாத்துவின் நீதிமன்ற முற்றத்தில் கொடூரமான சவுக்கடி, இதன் விளைவாக வெளியேறிய இரத்தம், நீர் ஆகியவற்றால் இயேசு சிலுவை பயணத்தின் போது பலமுறை தடுமாறினார். சிலுவை கூட சுமக்க முடியாமல் 3 முறை கீழே விழுந்தார். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.